வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். 1001 அரேபிய இரவுகள் எபிசோட் 13. முதல் குருடனின் கதை. அந்த விசித்திரமான சகோதரிகள் கிட்ட 3 குருடன்ல முதலாவது குருடன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். பேரன்பு மிக்க சகோதரிகளே, என் கதையை கேளுங்க. நான் ஓர் அரசகுமாரன். நான் வாலிப பருவத்தை அடைந்ததும் என் தந்தை என்னை அழைத்து, மகனே, உன் சித்தப்பாவையும் சகோதரனையும் பார்த்துவிட்டு வா, ஏராளமான பரிசு பொருட்களோட என்னை அனுப்பி வைத்தார். நானும் என் சிறிய தந்தையின் வீட்டுக்கு போனேன். என் சகோதரனையும் பார்த்தேன். எனக்கு கோலாகலமான விருந்து வைத்தார்கள். நானும் அவர்கள் அன்பு பிடியில் சிக்கி பல மாதங்கள் அங்கேயே தங்கிவிட்டேன். அப்போதுதான் ஒரு நாள் என் சித்தப்பாவின் மகன் என்னிடம் வந்து, நீ எனக்கு ஒரு உதவி செய்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னான். நானும், அன்புமிக்க சகோதரரே, உமக்காக இந்த பூ உலகில் என்ன வேணும்னாலும் நான் செய்வேன், சத்தியம் அப்படின்னு ஆணையிட்டு சொன்னேன். என் சித்தப்பாவோட மகனும் இதை கேட்டு வேற ஆனந்தம் பட்டான். அதற்கு பிறகு எங்கேயோ சென்று விட்ட பின் திரும்பி வந்தான். பகட்டான ஆடைகளும் ஏராளமான நகை நட்டுகளும் அணிந்து ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்தான். சகோதரரே, எனக்காக நான் குறிப்பிடும் ஒரு கல்லறைக்கு இவளை அழைத்து கொண்டு எனக்காக அங்கே காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். நான் அவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அவன் குறிப்பிட்ட கல்லறைக்கு அவளையும் அழைத்து சென்றேன். அவன் சொன்னபடியே கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என் சகோதரனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துவிட்டான். கல்லறைக்கு அருகே இருந்த ஒரு பெரிய பாறையை வேகமாக நெட்டி தள்ளினான். அந்த பாறை நகர்ந்ததும் கீழே ஒரு பெரிய படிக்கட்டுகள் செல்வது தெரிந்தது. அது ஒரு சுரங்கம் போல தெரிந்தது. உடனே என் சகோதரனும் உடன் வந்த அந்த பெண்ணும் அந்த சுரங்க வழியில் இறங்கினார். சகோதரன் என்னை பார்த்து, அன்புமிக்க சகோதரனே, பாறையை நகர்த்தி சுரங்க வாசலை மூடுங்கள், கல் பலகையை சுத்தி மண்ணை கொட்டி மூடுங்கள் அப்படின்னு சொன்னான். நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே திகைச்சு போயிட்டேன். என்னுடைய சகோதரன், நீங்கள் சத்தியம் செய்து சொல்லியிருக்கிறீர்கள், மறக்க வேண்டாம், பிறகு ஏன் எதற்கென்றும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டான். நானும் பாறையை இழுத்து மூடிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். மறுநாள் என் சித்தப்பாவுடைய உத்தரவு பெற்று என் நாடுக்கு திரும்பினேன். என் நாட்டின் தலைநகரை அடைஞ்சதும் அரண்மனை வாசலை நெருங்கும் போது 5-6 காவல் வீரர்கள் ஓடி வந்து என்னை விலங்கு பூட்டினார்கள். நான் என் சித்தப்பாவின் நாட்டிற்கு சென்றிருந்த அப்போ இங்கே என் தந்தையின் சேனாதிபதியில் ஒருவன் தந்தையை கொலை செய்துவிட்டு நாட்டையும் கைப்பற்றியிருந்தான். இதை நான் அறிந்து கொண்டேன். அந்த சேனாதிபதியை தன்னை நாட்டின் பேரரசன் என் தானே பிரகடனப்படுத்தி கொண்டான். இதை கேட்டதும் நடுங்கி போய்விட்டேன். ஏனென்றால் அந்த சேனாதிபதி எனக்கு பரம விரோதி. நான் சிறு வயதில் வில்வித்தை பழகும் போது ஒரு அம்பு தவறுதலாக அவனது இடது கண்ணில் பாய்ந்து அப்போது நான் அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். நான் இளவரசனாக இருந்ததால் ஒன்றும் அவனால் செய்ய முடியவில்லை. அதனால் கபடமாக சிரித்து மழுப்பிவிட்டான். ஆனால் இப்போதோ அந்த சேனாதிபதியே மன்னனாகி இருக்கிறான். என்னை பழிவாங்காமல் விட்டு விடுவானா என்ன? இதற்கு நான் பயந்து என்னை விலங்குடன் அவன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார். என்னை கண்டதும் கொடூரமாக சிரித்து தன் உடைவாளை உருவி சரால் என எனது இடது கண்ணை குத்தி விழியை பெயர்த்து விட்டான். பிறகு மேலும் பயங்கரமாக சிரித்து என்னை சிறை சேதம் செய்யும்படி காவலர்களிடம் உத்தரவு விட்டான். காவலர்களும் நகருக்கு வெளியே இருந்த கொலை களத்திற்கு என்னை சென்ற காவலர்கள் என் தந்தையிடம் விசுவாசமாக பணிபுரிந்தவர்கள். அதனாலதான் என்னவோ அவர்கள் என் மேல் கொஞ்சம் இரக்கம் கொண்டு ஓடி தப்பித்து பிழைத்து போ அப்படின்னு அனுப்பிவிட்டார்கள். நான் வனாந்திரங்களை எல்லாம் கடந்து சித்தப்பாவின் நாட்டிற்கே மறுபடி வந்து சேர்ந்தேன். என் அவல நிலையை என் சித்தப்பாவிடம் எடுத்து கூறினேன். அவரோ தன் மகனை காணாமல் வருந்தி துக்கம் மேலிட்டால் நலிந்து நடைப்பிணமாக கிடந்தார். என்னை கண்டதும், மகனே, உன் சகோதரனை காணவில்லையே அப்படின்னு கட்டி பிடித்து கொண்டு அழுதார். நான் மனம் தாங்காமல் முன்னால் நடந்த எல்லா விவரங்களையும் சொல்லிவிட்டு இடுகாட்டில் ஒரு கல்லறையில், அதாவது சுடுகாட்டில் ஒரு கல்லறையில் கீழே இருந்த சுரங்கத்தில் ஒரு பெண்ணுடன் சென்று மறைந்ததையும் சுரங்க வாசலை தானே அடைத்து மூடியதையும் சொல்லிவிட்டேன். சேவகர்கள் நான் காட்டிய பாறையை நகர்த்தினார்கள். சுரங்கப்படிகள் தெரிந்தது. காவலர்கள் தீவெட்டிகளை கொண்டு வந்தனர். அந்த வெளிச்சத்துடன் சுரங்கத்தில் இறங்கினார்கள். சுமார் 25 படிகளை கடந்தோம். ஒரு அறை தென்பட்டது. அந்த அறையிலே பெரிய கட்டில். அந்த கட்டிலில் என் சகோதரனும் அவனுடன் வந்த பெண்ணும் படுத்திருக்க கண்டோம். இருவரும் இறந்து போய் வெற்று சடலங்களாக கிடந்தார்கள். அந்த சடலங்களை கண்டதும் சித்தப்பா அவர்களின் மீது காரி துப்பிவிட்டு செத்தொழிந்தார்கள். அந்த ஆண்டவன்தான் இவர்களுக்கு தக்க தண்டனையை வழங்கி இருக்கிறார். ஒளிந்தால் ஒளியட்டும் அப்படின்னு சொல்லி மேலும் அங்கிருந்து கோபத்துடன்
என்னை பார்த்தார்கள். நான் ஆச்சரியத்தாலும் பயங்கர அதிர்ச்சியாலும் வியப்பால், என்ன காரியம் செய்தீர்கள் சித்தப்பா அப்படின்னு கேட்டேன். மகனே கேள், இவனும் இவளும் உறவு முறையில் சகோதர சகோதரி மாதிரி ஆவார்கள். இந்த பெண் எனக்கு மகள் ஆவாள். ஒரு அடிமை பெண் மூலம் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. இவர்கள் காதலிப்பதை அறிந்து அதை நான் தடுத்தேன். இவர்கள் காதலில் தோல்வியுற்றதனால் சுரங்கத்தில் புகுந்து தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு உன்னை கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இனி நாம் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. வா, நீதான் இனி எனக்கு மகன் அப்படின்னு சொன்னார் சித்தப்பா. அனைவரும் வெளியே வந்தோம். வெளியே வந்ததும் என் துரதிர்ஷ்டம் என்னை தொடர்ந்து வந்தது. என் தந்தையை கொன்று என் கண்ணை குருடாக்கிய நயவஞ்சக சேனாதிபதி படையெடுத்து வந்திருந்தான். அப்படி நடந்த கடும் போரில் என் சித்தப்பா உயிரிழந்தார். நானும் என் தலைமுடியையும் தாடியையும் சிரைத்து கொண்டு மாறுவேடம் பூண்டு பாக்தாத் நகருக்கு ஓடி வந்தேன். என் அவல நிலையை பாக்தாத் மன்னர் ஹருண் அவர்களிடம் தெரிவித்து உதவி கேட்க வந்தேன். வந்த இடத்தில் எங்கு தங்குவது, என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் போது என்னை போன்ற ஒரு கண்ணிழந்த இருவரையும் சந்தித்தேன். நாங்கள் மூவருமாக உங்கள் வீட்டில் இரவை தங்கி கழிப்பதற்காக வந்தோம். இதுதான் என் துரதிர்ஷ்டமான கதை அப்படின்னு சொல்லி முடித்தான். இவன் கதையை கேட்ட அனைவரும் துயரத்தால் கண்ணீர் வடித்தார்கள். சகோதரிகளின் மூத்தவளும், உன் துயர கதை என் மனதை உருக்கிவிட்டது. அதனால் உன்னை மன்னித்து விட்டேன். இந்த மாதிரி ஷஹஜாத் முதல் குருடனுடைய கதையை சொல்லி முடிச்சா. கீழ்வானமும் வெளுத்திருந்துச்சு. மன்னர் மன்னா, இரண்டாம் குருடனின் கதையை நாளைக்கு கூறுகிறேன். மன்னர் சாரியரும் வேறு என்ன சொல்லியிருப்பார்? சரி, அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டாரு. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி.